வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம டேஸ்டியான சாண்ட்விச் ரெசிபி. ரொம்ப ஈஸியா செஞ்சிடக்கூடிய ஒரு சாண்ட்விச் ரெசிபி. செம்ம ஜூசியா செம்ம டேஸ்டியா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த செம்ம டேஸ்டியான பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு ஒரு கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்க போறோம் நம்மளோட சாண்ட்விச்காக. இப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சமா புதினா தலை எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தலை அதையும் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய், ஒரே ஒரு பூண்டு பல்லு, கொஞ்சமா வெங்காயம், நறுக்கின வெங்காயம் ரப்பா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுறலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கம்மியா தான் பிடிக்கும், கம்மியா போட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு கொஞ்சமா தயிர் சேர்த்தி நம்ம அதை அரைச்சு போறோம். கெட்டியான தயிர் சேர்த்திக்கோங்க, நான் ரொம்ப தண்ணி ஆயிடும். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ நம்மளோட கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். சாண்ட்விச்கான பன்னீர் ஸ்டஃபிங் இந்த மாதிரி ஒரு 75 கிராம் அளவுக்கு பன்னீர் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். துருவிக்கோங்க, இல்லைன்னா நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கையில. இதை ஒரு பவுல்ல சேர்த்திடலாம். இது கூடவே கொஞ்சமா சீஸ் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இது வந்துட்டு மொசரல்லா சீஸ். நீங்க எந்த சீஸ் வேணா யூஸ் பண்ணலாம், இல்ல சீசஸ் நீங்க ஸ்கிப் கூட பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் சேர்த்திடலாம். இதுல கூடவே நம்ம கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போறோம். என்னென்னா கொஞ்சமா கேரட் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா குடமிளகாய் நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க குடமிளகாவை. கொஞ்சமா கொத்தமல்லி தலை, கொஞ்சமா வெங்காயம். இப்போ இதுல கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இப்போ இதுல நான் கொஞ்சமா ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்றேன். கொஞ்சமா ஸ்பைசியா செய்யறதுனால நீங்க வந்துட்டு கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா இதுல டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங்க. இப்போ சாண்ட்விச்சுக்கு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைட்ல வந்துட்டு நம்ம இந்த கிரீன் சட்னி வந்துட்டு தடவிக்கலாம். தடவிட்டு இந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல, இது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு இதுல வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்ல நீங்க வந்துட்டு கிரீன் சட்னியை வேணாலும் தடவிக்கலாம், இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வந்துட்டு தடவிக்கலாம். நம்ம கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். அதுல இந்த டொமேட்டோ சாஸையும் நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ் வச்சு இந்த பிரெட் ஸ்லைஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சாண்ட்விச்சும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்துட்டு பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் வச்சுக்கலாம். இது ஒரு சைட் டோஸ்ட் ஆகட்டும். நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இப்படியே டோஸ்ட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே டோஸ்ட் ஆகிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டர்ன் பண்ணி போட்டுடலாம். அடுத்த சைடு பாருங்க, டோஸ்ட் ஆயிடுச்சு அழகா. இப்போ இந்த சாண்ட்விச்சும் டர்ன் பண்ணி போட்டுடலாம். இல்லாமல் பாருங்க டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சைடுக்கும் நம்ம வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிடலாம். நல்லா அந்த பட்டரில் படுற மாதிரி இந்த டோஸ்ட்டை வந்துட்டு நகர்த்தி விட்டுருங்க. இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி டோஸ்ட் ஆகட்டும். திருப்பி மூடி வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இது இப்போ இன்னும் 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டோஸ்ட் ரெடி ஆகிருக்கும். டர்ன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த சைடும் அழகாக கோல்டன் கலர் வந்து சூப்பராக 2 சைடும் டோஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த நம்மளோட சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த சாண்ட்விச்சையும் கட் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான ஜூசியான பன்னீர் சாண்ட்விச் செம்ம டேஸ்டியா இருக்கும். பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குல்ல. சூப்பரான ஜூசியான பன்னீர் சாண்ட்விச்சை இந்த மாதிரி ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம்.
கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அப்புறம் கிரீன் சட்னியோட சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த காம்பினேஷன். இது சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.